ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஜோதிட தாள்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஜோதிட தாள்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட தாள்கள். அப்படி என்ன முக்கியமான ஜோதிட தாள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்காத ஒன்று இனி கிரகங்களால் நடக்க போகுது. குறிப்பாக சனி பகவானால் நடக்க போகுது. ஸோ மார்ச் 13க்குள்ளே நிறைய விஷயங்களில் கிரகங்களால் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல பயணிக்காது. கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற மாற ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படும். கிரகங்கள்லே சில கிரகங்கள் ரொம்பவே வக்ரமானதாக இருக்கும். அதில் ஒரு பயங்கரமான கிரகமாக கருதப்படுவது சனி கிரகம்தான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ மார்ச்சில் சமீபத்தில் தான் வாக்கியப்படி பயிற்சியானதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அவருடைய பயிற்சியானது நடக்காத இனி எல்லா விஷயங்களும் நடக்க செய்யும். அது ஒரு சில ராசிக்கு கிரகங்களால், அதுவும் சனி அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன வேணாலும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை தான் மேச ராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெரிஞ்சுக்க முடியும். தாள்கள் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலனும் அடைய முடியும். ஸோ வாங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சனி பயிற்சி நடந்ததுன்னு சொன்னல, இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். இப்பேற்பட்ட சனி பகவான் ரொம்பவே முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது. ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகமான சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விசுவாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதிய திதியில சிஸ்தம் நட்சத்திரத்தில் விருத்தி நித்திய நமயோகத்தில் பத்திர காரணத்தில் காலை 8:31 மணியளவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி அடைந்துட்டார். நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலேயே மந்தமான கதியும் கர்ம வினைகளின் பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் நன்மைகளை கொடுப்பார். வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் சனி விளங்குவார். இதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஒரு முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுது. மீனம் ராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி மோட்சம், ஐனசைன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்க செய்து ஆன்மீக மற்றும் ரகசியங்களின் இருப்பிடமான மீனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியலில் மறைமுகமாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு சனி கொண்டு வர போறார். இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில் முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு இந்த டைம் ரொம்ப அவசியம். மருத்துவத்துறையிலெல்லாம் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகம் பெறும். இந்தியாவின் பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்மஸ்தாபனங்கள் தோன்றும்.
நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்பு ஏற்படும். ஸோ இந்த சனி பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது இந்த டைம் நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால் தர்மம் மூலம் கர்மம் விலகும். ஸோ அதுதான் சொல்லப்படுது. ஸோ இது பொது பரிகாரம். இப்போதான் சனி பயிற்சி பலன்களை மேச ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. மேசராசி நேர்களே, இந்த சனி பயிற்சியின் மூலம் ஏழரை சனியின் முதல் கட்டமான விரய சனி உங்களுக்கு தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 12ஆம் இடமான அயனசயன மோட்சஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். இது ஒரு மாறுதல்களான பலன்களை தரும் காலமாகும். விரய சனி என்பது செலவுகளை குறிக்கும் என்றாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்துக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக ஆதாயம் அளிப்பவையாக அமையும். அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஐயோ விரய சனி வந்துருச்சு, இனி விரயம் தாறுமாறாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். விரய சனி வந்தாலும் ஆதாயம் அளிப்பவையாக அமையும். ஸோ கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்த உங்களுக்கு இப்போது விசா மற்றும் பயண வாய்ப்புகள் எளிதாக கைகூடும். பொதுவாக உங்கள் ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார் என்பதால் விரயத்தில் அவர் சஞ்சரிப்பது ஒரு வகையில் கெடுப்பலன்களை குறைக்க உதவும். இளம் வயது மேச ராசினருக்கு இது அனுபவ பாடங்களை கற்றுத்தர காலமாகும். அப்புறம் 40 முதல் 50 வயதுடையவர்களுக்கு பொங்கு சனியாக வந்து உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவும் அமையும். ஸோ அதனால் சனி நினச்சி பயப்பட வேண்டாம். அப்புறம் சனியுடைய பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுது. குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பது கடினமாக இருக்கும். அதனால் பணவரவை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு பண்ணுவதில் பாதுகாப்பாக இருக்கணும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் வரிசையாக ஏற்படும். நிதி மேலாண்மையில் அதிக கவனம் தேவைப்படும். புதிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது அவசியம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் தற்போதைக்கு அமைதி காப்பதே நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த சனி டைமில் ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கூடுதல் பணி சுமையானது இருக்கும் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர மேலாண்மை மிகவும் அவசியம். உங்கள் ராசிக்கு 10வது இடத்து அதிபதி 12ல் மறைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். அதோடு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல லாபத்தையும் புகழையும் தரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தேவையற்ற சிக்கல்கள்லேருந்து உங்களை காக்கும். அதெல்லாம் நல்லா பாருங்க. அப்புறம் மாணவர்கள் கூட ஆரம்பத்தில் சில தடைகளை சந்தித்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீங்க. படிப்பில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தியானம் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இது பொற்காலம். ஸோ தாராளமாக அந்த பொற்காலத்தை மிஸ் பண்ணாமல் போங்க. அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் இழுபறி இருந்தாலும் உங்கள் படைப்பாற்றல் இறுதியாக அங்கீகரிக்கப்படும். கலைஞர்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல வருமானமும் புகழும் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஸோ இந்த சனி பயிற்சியில் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நடக்காதெல்லாம் நடக்குங்கிறது இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். முதியோர்களை அரவாணிகளை வணங்கி ஆசி பெறுங்க. ஆதரவற்ற அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு காலணிகள் அல்லது கருப்பு ஆடை புளியோதரை தானம் செய்வது சனியின் தாக்கத்தை குறைக்கும். வாழ்வியல் ரீதியாக நேர்மையான வாழ்வியல் நடப்பது, மற்றொரு குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது சனி பகவானுடைய அருளை பெற்றுத்தரும்.
ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது, நாய்களுக்கு உணவிடுவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மேச ராசிக்காரங்க இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.